إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். உலகத்தில் தோன்றிய மனிதர்களிலே மிகச்சிறந்த மனிதராகிய மிகச்சிறந்த முன்மாதிரியாகிய அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் சிறப்புமிக்க வாழ்க்கை வரலாறாகும். இதை நாம் படிக்கின்ற போதே நமது உள்ளத்தில் அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் சென்ற வகுப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோ தியாகங்களை சந்தித்தார்கள், எவ்வளோ தியாகங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான சிரமங்களை எல்லாம் எதிர்கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஆறுதலையும் கொடுக்கின்றான் என்பதையும் பார்த்தோம். அல்லாஹு தஆலா சிரமங்களுக்கு மத்தியில் என்ன செய்வான்? ஆறுதலையும் கொடுப்பான். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலைகளுக்கு பொறுப்பான அந்த வானவரும் வருகிறார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அதேபோன்று ஜின்கள் அனுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஜின்கள் வந்து அல் குர்ஆனை செவிமடுத்த செய்திகளை அல் குர்ஆனில் அல்லாஹ் 2 இடங்களிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் சூரத்துல் ஜின்ன, அந்த ஜின் அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அந்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகளில் இந்த செய்தியை கொஞ்சம் படித்து பாருங்கள். அந்த அந்த அத்தியாயத்தை எடுத்து படிங்க. அதனுடைய ஆரம்ப வசனங்களை 1 to 12 வரை உள்ள வசனங்களை படிங்க. அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவன் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறவில்லையோ, பதில் அளிக்கவில்லையோ, அவனை நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான். தண்டனையிலிருந்து தப்ப அவன் பூமியில் எங்கு ஓடிய போதிலும் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது. அல்லாஹுவை அன்றி பாதுகாப்பவர் அவனுக்கு ஒருவரும் இல்லை. அவனை புறக்கணிக்கும் இத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருப்பார். நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது என்பதையும், பூமியிலிருந்து ஓடி அவனை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டோம் என்று ஜின்கள் கூறின. யார் சொல்றாங்க? ஜின்கள். மனிதர்களை விட மிக பெரும் பலம் கொடுக்கப்பட்ட ஒரு படைப்புத்தான் ஜின்னினம். அந்த ஜின்கள் இவ்வாறு கூறின என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பொய்ப்பிக்கவில்லை. அவங்க பொய்ப்பித்தது எதை? அல்லாஹுடைய மார்க்கத்தை, அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவ்வாறு பொய்ப்பித்தவர்கள் தப்பிக்க முடியாது என்பதையும் அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு எப்படி இருந்துச்சு? மிக பெரும் ஆறுதலாக இருந்த வசனங்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இந்த மகத்தான உதவிகளை பெற்றவர்களாக அவங்களோட உள்ளத்திலிருந்து அந்த கவலைகள்
நீங்கிய நிலையிலே அவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? மக்காவை நோக்கி பயணமாகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பயணத்திலே சென்றவர் யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு யார் பார்த்தோம்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன கேட்கிறாங்கண்டா, அல்லாஹ்வின் தூதர் யா ரசூலல்லாஹ், குறைஷிகள் உங்களை மக்காவிலிருந்து வெளியேற்றிருக்க நீங்க எப்படி மக்காவுக்குள் செல்ல முடியும், எப்படி நுழைவீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸைதே, நீங்கள் பார்க்கும் இந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவையும் நல்ல மகிழ்ச்சி தரும் மாற்றத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எப்படி ஆறுதல் படுத்துறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நம்பிக்கையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவனது மார்க்கத்துக்கு உதவி செய்வான், அவனது நபிக்கு வெற்றியை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து மக்காவுக்கு வாராங்க. ஹிரா அந்த குகையை அடைகிறாங்க. அந்த ஹிரா குகையில தங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸா என்ற அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷுரைக்கிடம் என்ன செய்றாங்க? அனுப்புகிறார்கள். எதற்காக? எனக்கு மக்காவில் நுழைவதற்கு நீங்க அடைக்கலம் தர வேண்டும், மக்காவிலே நான் நுழைவதற்கும் மக்காவில் வாழ அடைக்கலம் தர வேண்டும் என்று தூது அனுப்புகிறார்கள். ஆனால் அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்ன செய்கிறான்னு சொன்னா மறுத்து விடுகிறார். அந்த அடைக்கலம் கொடுப்பதற்கு அவர் மறுத்து விடுகிறார். நான் மக்காவாசிகளோடு நட்பு கொண்டவனாக இருக்கிறேன் என்ற இவ்வாறான காரணத்தை சொல்லி மறுத்து விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சுஹைல் என்ற ஒருவரிடம் என்ன செய்கிறார்கள்? தூது அனுப்புகிறார்கள். அவரும் என்ன செய்கிறார்? அடைக்கலம் கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் அனுப்புகிறார்கள் சொன்னால் அந்த முத்இம் இப்னு அதீயிடம் என்ன செய்கிறார்கள்? தூது அனுப்புகிறார்கள். அப்ப அவர் என்ன செய்கிறார்? முத்இம் சொல்றார், நான் உங்களுக்கு அடைக்கலம் தருவேன் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஆயுதங்களை அணிந்து கொண்டு தனது பிள்ளைகளையும் அவ்வாறு ஆயுதங்களை அணியச் செய்து காபாவுக்கு அறிவிப்பு செய்கிறார். என்ன அறிவிப்பு செய்கிறார் என்று சொன்னால், 4 மூலைகளிலும் தனது பிள்ளைகளை நிற்க வைத்து சொல்கிறார், நான் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, அதனால் இங்கு நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன் என்ற அந்த அறிவிப்பை அவர் செய்கிறார். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு சொல்லி அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா என்ன செய்கிறாங்க? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருகிறார்கள். எனவே குறைஷிகளுக்கு இந்த அறிவிப்பை செய்த பிறகு முத்தையும் என்ன செய்கிறார்? அறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள், காபாவை வலம் வருகிறார்கள், 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூஜஹல் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், முத்தையிடம் கேட்கிறான், அதாவது நீ அடைக்கலம் மட்டும் அளித்துள்ளாயா அல்லது நீ இஸ்லாத்தையும் ஏற்றிருக்கிறாயா என்று கேட்கிறான். அப்போது முத்தையும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இல்லை, நான் அடைக்கலம் மாத்திரம் தான் அளித்திருக்கிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அபூஜஹல் சொல்கிறான், நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் அடைக்கலம் கொடுக்கின்றோம். இந்த முத்தையினுடைய இந்த செயலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறகு பத்ர்ல இதை எவ்வாறு நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால், பத்ர் போர்ல எதிரிகள் பலர் கைதிகளாக ஆக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முத்தையும் உயிருடன் இருந்து இந்த துர்நாற்றம் பிடித்தவர்களின் உரிமைக்காக என்னிடம் பேசியிருந்தால் அவர்களுக்காக நான் அனைவரையும் அவருக்காக நான் விடுதலை செய்திருப்பேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? மக்காவில் அவங்களோட தாவாவை பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் ரசூலுல்லாஹ் சந்தித்து என்ன செய்கிறாங்க? தாவா செய்கிறார்கள். அந்த கோத்திரங்களுக்கும் தாவா செய்கிறார்கள், தனிப்பட்ட மனிதர்களுக்கும் தாவா செய்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ஜுடைய காலங்களை தாவாவுக்காக என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த காலங்களை பயன்படுத்துகிறார்கள். இப்படி தாவா எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் தாவா தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தாவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை சொல்வதற்கு என்னை மக்களிடம் அழைத்து செல்ல மாட்டீர்களா என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே இந்த வரலாற்றிலே பார்க்க போகின்ற நிகழ்வு என்னவென்று சொன்னால்,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம். மிஅராஜுடைய பயணம் நாங்கள் பார்த்தோம். நபி அவங்க தொடர்ந்து கவலைகளை கொண்ட நிகழ்வுகளையே சந்தித்தாங்கன்னு பார்த்தோமா இல்லையா? என்னென்ன நிகழ்வுகளை பார்த்தோம்? அப்படி நபி அவங்கள கவலை கொள்ளக்கூடிய நிகழ்வுகளையே சந்தித்தார்கள் என்று பார்த்தோம். சொல்லுங்க. அதாவது ஹதீஜா ரலியல்லாஹுடைய அந்த மௌத்தை பார்த்தோம், அபூ தாலிபுடைய மௌத்தை பார்த்தோம். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயிஃபுடைய பயணம், அது அவங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. அங்க அவங்க பலவிதமான இன்னல்களை சந்திக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியான இந்த துன்பங்களின் போது அல்லாஹ் தனது தூதரை என்ன செய்கிறான்? ஆறுதல் படுத்துகிறான், அவரை பலப்படுத்துகிறான். அந்த அடிப்படையில் இந்த மிஅராஜுடைய பயணத்தை பொறுத்தவரையில அன்பிற்குரியவர்களே, இந்த மிஅராஜுடைய பயணம் எப்போது நிகழ்ந்தது என்பது சம்பந்தமான கருத்துக்களை நாம் முதலாவது பார்ப்போம். இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய, எந்த அளவுக்குன்னா சுமார் 80 கருத்துக்கள் அதில் இருக்கின்றன எப்போது நிகழ்ந்தது என்பது சம்பந்தமாக. இதில் பார்த்தீங்கன்னா நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை இமாம் தபரி ரஹிமுல்லா சொல்றாங்க. நபித்துவத்தின் 5ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நவவி, இமாம் குர்துபி ரஹிமுல்லா உறுதிப்படுத்துகிறார்கள். நபித்துவத்தின் 10வது ஆண்டு ரஜப் மாதம் 27 என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஹிஜ்ரத்துக்கு 15 மாதங்களுக்கு முன்பு, அதாவது நபித்துவத்தின் 12ஆம் வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது என்ற கருத்து. 5வது ஹிஜ்ரத்துக்கு ஒரு ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன்பு, அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது என்ற கருத்து. ஹிஜ்ரத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு, அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது என்ற இப்படியான இதுதான் இதில் உள்ள முக்கியமான கருத்துக்களாக இதில் பதிவு செய்கிறாங்க. இந்த கருத்துக்களில் அந்த முதல் 3 கருத்துக்கள் இதில் என்ன சரியல்ல என்ற அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபித்துவத்தின் 10வது ஆண்டு ரமலான் மாதத்தை தான் என்ன செய்யறாங்க? அவங்க மரணிக்கிறாங்க. எனவே அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பே என்ன செஞ்சிடறாங்க? மரணித்து விடுகிறார்கள். தொழுகை மிஅராஜில் தான் என்ன செய்யப்படுகிறது? கடமையாக்கப்பட்டது. ஆகவே அந்த மேற்கூறப்பட்ட முதல் 3 கருத்துக்கள் சரியானவையாக இருக்க முடியாது என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்த 3 கருத்துக்கள் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஆசிரியர் சொல்கிறார். ஆனால் அத்தியாயம் இஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்கின்ற போது, சூரத்துல் இஸ்ராவை ஆய்வு செய்கின்ற போது மிஅராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில் தான் நடைபெற்றது என்று தெரிய வருகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஹதீஸ்களுடைய வல்லுநர்கள் விரிவாக அதை பற்றி ஹதீஸ்களை குறிப்பிடுகிறார்கள். அதை நாங்கள் சுருக்கமாக இங்கு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜ் பயணம் என்பது அந்த ஹிஜ்ரத்துக்கு மிக நெருக்கமாக அது நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு அந்த மிஅராஜுடைய பயணம் என்பது தனது உடலோடு அவர்கள் சென்ற ஒரு பயணம். ரூஹோடும் உடலோடும் சென்ற பயணம். இந்த பயணத்தில் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம்ல இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. தொடங்கி எங்க போறாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸா வரை செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்வதற்கு எந்த வாகனத்தை கொண்டு வந்தார்கள்? புராக். பர்கன் அர்த்தம் படிச்சோம். பர்கன மின்னல். புராக் என்ற அந்த வாகனத்தை கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த புராக் என்ற வாகனத்தை ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினாங்க என்ற செய்தி அதுல வருகிறது. அப்ப இப்போது மிஅராஜுடைய அந்த நிகழ்வை நாம் மிக அவசரமாக பார்ப்போம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? எவ்வளவு கண்ணியமாக அழைத்து செல்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தை பார்த்தோம். 60 மைல்கள் ரசூலுல்லாஹ் நடந்து போறாங்க. எவ்வளவு கரடு முரடான பாதை, அது எவ்வளவு சிரமங்கள். எனவே கண்ணியம் உயர்வு என்பதெல்லாம் தியாகத்துக்கு பிறகுதான். இப்ப மார்க்கத்தில் அல்லாஹ் இஸ்திகாமத் என்பதை சும்மா கொடுக்கிறது இல்லை. மார்க்கத்தில் நாங்கள் இஸ்திகாமத் உறுதி என்பது என்ன கிடையாது, சும்மா கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? அதற்கு தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டும். அதற்கு தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் செய்தாக வேண்டும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு அற்புதமான ஒரு பயணத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அந்த வானுலகத்துடைய கதவு திறக்கப்படுவதற்கு ஒவ்வொரு அந்த வானிலும் ஒரு காவலர் இருக்கிறார். அவர்கள் கேள்வி கேட்பார்கள், உங்களோடு இருப்பது யார், இவர்தான் தூதராக அனுப்பப்பட்டவரா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுதான் என்ன செய்வாங்க? அந்த கதவை அந்த வானுலகுக்கு பொறுப்பான வானவர் திறப்பார். எனவே முதல் வானத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாம் கூறி என்ன செய்கிறாங்க, தனது அன்பு மகானே என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, நபியே என்று சொல்லி அவர்கள் வரவேற்கிறார்கள். தாயிஃபில் எப்படி வரவேற்பு இருந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு? சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் தனது தூதரை என்று பாருங்கள். அப்ப அவங்க பட்ட கஷ்டங்கள் தியாகங்கள் எல்லாம் எதுக்கு தான்? அல்லாஹ்வுடைய தீனுக்கு, தாவாவுக்கு, தீனுக்கு. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலப்புறத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லோர்களுடைய உயிர்கள் இருக்கின்றன, அவங்களோட இடப்புறத்தில் தீயோர்களுடைய உயிர்கள் இருக்கின்றன. அதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், காண்பிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சொல் இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கக்கூடியவர்கள் 2 நபிமார்கள். ஒருவரால் எத்தனை நபிமார்கள்? 2 நபிமார்கள் வரவேற்கிறார்கள். யார் யாரு? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அந்த 2 நபிமார்களும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சலாம் சொல்லி வரவேற்கிறார்கள், சகோதரரை நபி என்று வரவேற்கிறார்கள். அதே போன்று 3வது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற நபி யாரு? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, நபியை சகோதரர் என்று வரவேற்கிறார்கள். 4ஆம் வானத்துக்கு செல்கிறார்கள். அங்கு வரவேற்கக்கூடிய நபி யாரு? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். அதே போன்று 5வது வானத்துக்கு செல்கிறார்கள். அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். யாரு? ஹாரூன், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். பிறகு 6வது வானத்துக்கு செல்கிறார்கள். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சலாம் கூறி வரவேற்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து செல்கின்ற போது அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் நீங்கள் அழ வேண்டும்? இப்போ சொல்றாங்க, அதாவது நான் எனது சமுதாயத்தோடு சொர்க்கத்துக்கு செல்வதை விட நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தோடு சொர்க்கம் செல்வது சிறப்புக்குரியது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய உம்மத்தாக நாம் இருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, 7வது வானத்துக்கு செல்கிறார்கள். அங்கு பைத்துல் மஅமூரில் சாய்ந்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கிறார்கள். மகனே நபியே என்றுதான் அவர்கள் வரவேற்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த பயணத்தில் அழைத்து சென்றது எதற்காக? அல்லாஹ் தனது அத்தாட்சிகளை தனது தூதருக்கு காண்பிப்பதற்கும், தனது தூதரை தீனில் மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களாக அவர்களை ஆக்குவதற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா ஒருபோதும் தனது அடியார்களை கைவிட மாட்டான், மூமின்களை கைவிட மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதன் பழங்களை பொறுத்தவரையில் அந்த ஹஜர் நாட்டு பானைகளை போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்றும் இருந்தன. பிறகு அந்த சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகள், அதே போன்று பிரகாசம், பல நிறங்கள் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அப்படியான ஒரு காட்சியாக அது இருந்தது. அல்லாஹ்வின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வர்ணிக்க முடியாத அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மஅமூர் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைவார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக. ஒரு முறை நுழைந்தவர் மறுபடியும் அதில் என்ன செய்ய மாட்டார், நுழைய மாட்டார். அல்லாஹ்வுடைய பேராற்றலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரும் ஒரு படைப்பு வானவர்கள். அருமையான சகோதரர்களை, பிறகு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சுவர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள் என்பதை பார்க்கிறோம். பல விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அதே போன்று ஐவேளை தொழுகை அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கினான். மேராஜில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்பட்ட 3 விஷயங்கள் என்று நாங்கள் படிச்சுக்கிறோம். என்னென்ன விஷயம்? முஸ்லிம்ல வர ஹதீஸ். ஐவேளை தொழுகை வேற, சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள். அடுத்தது, எனது உம்மத்தில் ஷிர்க் செய்யாமல் பெரும் பாவங்கள் செய்த நிலையில் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய என்ன மன்னிப்பு இருக்கிறது என்ற அந்த விடயங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் தனது தூதருக்கு காண்பிக்கிறான். தொழுகையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தான்?
அல்லாஹ் உங்களுக்கு எதை கடமையாக்கினான் என்று கேட்கும் போது சொல்றாங்க 50 நேர தொழுகை அல்லாஹ் எனக்கு கடமையாக்கினான். சொல்கிறார்கள், இதை உங்களுடைய சமுதாயம் என்ன செய்யாது, இதை செய்ய சக்தி பெறாது, நானும் மிகவும் அனுபவப்பட்டோன் என்பதை சொல்லி இதை குறைத்து வாருங்கள் என்று சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தை பார்க்கிறாங்க. ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு அமைப்புல அவங்க பார்க்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க விரும்பினா அப்படியே நீங்கள் செய்யலாம் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, திரும்பி செல்கிறார்கள். இப்படி இந்த தொழுகை 10, அதாவது 40, 30, 20, 10 இப்படி கடைசியில் 5 வரை குறைக்கப்படுகிறது. 5 வரை குறைக்கப்பட்ட பிறகும் அவங்க சொல்றாங்க, இல்லை மறுபடியும் போய் நீங்க என்ன செய்யுங்க, குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க சொல்றாங்க, இதை நான் என்ன செய்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை மறுபடியும் போய் இதை குறைத்துக் கொள்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். இதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செல்கின்ற போது ஒரு சப்தம், அல்லாஹ்வுடைய அழைப்பு. அந்த அழைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் எனது கடமையை ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள், அந்த நன்மையில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. 5 நேர தொழுகைக்கு கூலி எவ்வளவுதான், 50 நேர தொழுகை என்பதையும் நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மேராஜ் பயணத்தில் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்களா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இதில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மற்ற அறிஞருடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கண்கூடாக பார்க்கவில்லை என்று அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவில்லை என்ற கருத்து இதில் இருக்கிறது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புகள் என்ன வருகிறது என்றால், அவங்க அல்லாஹ்வை பார்த்தார்கள். இன்னொரு இதில் எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 2 செய்திகளை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, இதில் இந்த கருத்துக்களுக்கு மத்தியில் முரண்பாடு இல்லை. உள்ளத்தால் பார்த்தார்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அது என்ன, கண்களால் பார்க்கல, எதால பார்த்தாங்க, உள்ளத்தால் பார்த்தாங்க என்று ஏற்றுக்கொள்ளும் போது அதில் முரண்பாடு கிடையாது என்பதை இங்கே குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உண்மையான உருவத்தில் 2 முறை பார்த்தாங்க. ஒன்று பூமியில, ஒன்று வானுலகில் என்ற அந்த விஷயம் சூரத்து நஜ்ம்ல வரக்கூடிய அந்த விடயங்கள், அதுவும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் அதே போன்று அவங்களோட இருதயமும் இந்த இடத்துல இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது. இதுக்கு முந்தைய நாங்கள் எங்கே படித்தோம், நபி அவங்களுடைய இருதயம் பிளக்கப்பட்டது சிறு வயதில் படித்தோம். அப்போ எனவே மேராஜுடைய பயணத்திலும் பிளக்கப்படுகிறது. அப்போ எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலும் அதே போன்று மதுவும் வழங்கப்பட்டது. நபி அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள், பாலை தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் ஃபித்ராவைத்தான் என்ன செய்தீங்க, தேர்ந்தெடுத்தீங்க, ஃபித்ராவுக்குத்தான் வழிகாட்டி இருக்கிறீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களை சமுதாயம் வழிகட்டிருப்பார்கள் என்று சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த சித்ரத்துல் முன்தஹாவின் அந்த வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை சொல்லாங்க பார்க்குறாங்க. 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. அந்த வெளிரங்கமான 2 ஆறுகள் எதென்றால் நைலும் ஃபுராத்தும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்து தான் உருவாகிறது. மற்ற உள்ரங்கமான 2 ஆறுகள் சுவர்க்கத்தில் உள்ள ஆறுகளாகும். இந்த 2 ஆறுகள் ரசூலுல்லாஹ் பார்த்தது என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அறிஞர்கள், அங்கு இஸ்லாம் பரவும் என்ற ஒரு முன்னறிவிப்பு இதன் மூலம் பெறலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதனுடைய நுட்பங்களை அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய காவலராகிய யாரு, மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. அவர் சிரிக்கக்கூடியவாக முகமலர்ச்சியுடன் அவர் காணப்படவில்லை என்பதையும் இங்கு பார்க்கிறோம். அதே போன்று சொர்க்கத்தை நரகத்தை பார்க்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு பல காட்சிகள் எடுத்து காண்பிக்கப்பட்டன. சில பாவங்களை செய்தவர்கள், விபச்சாரம், வட்டி, அதே போன்று அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டவர்கள், இப்படி பலர் வேதனை செய்யப்படுகின்ற காட்சிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யப்பட்டது, எடுத்து காண்பிக்கப்பட்டது. அவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மிஅராஜுக்கு செல்கின்ற போதும் வரும் போதும் அங்க பார்க்கிறாங்க, சொல்ல மக்காவாசிகளுடைய வியாபார கூட்டத்தை வழியில ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, வழியில பார்க்கிறார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது, அதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அதை காண்பித்து கொடுக்கிறாங்க. இந்த அவங்களோட ஒரு ஒட்டகம் தவறி இருக்கிறது, அதை காண்பித்தும் கொடுத்தார்கள். இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப நபி அவங்க மேராஜை முடித்துக்கொண்டு மக்கா, அதாவது ரசூலுல்லாஹ் திரும்புகின்ற போது காலையில் மக்களுக்கு இந்த பிரயாண கூட்டத்தை பற்றி ரசூலுல்லாஹ் மக்கால சொல்றாங்க.
ரசூலுல்லாஹ் இதை பற்றி என்ன செய்கிறாங்க, சொல்கிறார்கள். அப்ப எனவே எப்போது வந்து சேருவாங்க என்பது எல்லாம் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, காலையில வந்து வாராங்க, வந்த பிறகு மக்களுக்கு ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறார்கள். அந்த விரிவான ரிவாயத்துக்கள் வருகின்றன. ரசூலுல்லாஹ் கவலையோடு ஹிஜ்ரில், அந்த காபாவுடைய ஹிஜ்ரில் அமர்ந்திருக்கும் போது அபூஜஹல் வருகிறான். அப்ப அபூஜஹலிடம் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லும் போது அபூஜஹல் என்ன கேட்கிறான், நான் மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறேன், அவர்களிடம் நீங்க சொல்ல தயாரா? இப்படி ஒரே இரவுல நீங்க என்ன செய்தீங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் வந்தீர்கள் என்பதை சொல்வீர்களா? மக்களை என்ன தாவா, அல்லாஹ்வுடைய தூதை எத்தி வைப்பது தான் நபியுடைய பொறுப்பு. ஒன்று சேருங்கள், நான் சொல்கிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட, அதனுடைய வர்ணனைகளை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றான், நான் ஒரு மிக பெரும் நெருக்கடிக்குள்ள ஆனேன், அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரும் நெருக்கடிக்குள் நான் ஆனேன். அப்போது அல்லாஹ் எனது கண் முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதை பார்த்து கொண்டு அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னேன். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொன்னேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதன் பிறகும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ளவில்லை. அது மாத்திரமல்லாமல் இஸ்லாத்தை ஏற்ற பலரும் அங்கு அந்த ஃபித்னாவின் காரணம், இதை ஃபித்னாவாக அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கிவிட்டான். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள் என்பதையும் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சோதிப்பான், நிச்சயமாக ஈமானில் நாம் சோதிக்கப்படுவோம், அதை நாம் மறந்துவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய சுன்னா. எனவே நறுமையான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த தயக்கம் இன்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மைப்படுத்துகிறேன், இதைவிட அவர் சொல்லக்கூடியதில் நான் உண்மைப்படுத்தியவன் நான் என்று சொன்னார்களே. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சித்திக், உண்மையாளர் என்று கியாமத் நாள் வரை போற்றப்படுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை உண்மைப்படுத்தியவர்கள் சித்தீகீன்கள், உண்மையாளர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதில் நமக்கு அணுவளவும் நமது உள்ளத்தில் சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அதாவது சமிஅனா வ அத்தனா ஆமன்னா சத்தக்னா தான், ஏற்றுக்கொண்டோம், நாம் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம், நம்பிக்கை கொண்டோம், உண்மைப்படுத்தினோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த சிறந்த முன்மாதிரியை நாம் அதாவது பார்க்கின்றோம். நபித்தோழர்கள் எல்லாம் ஈமான்ல மிக பெரும் முன்னோடிகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப இந்த பிரயாணத்தில் இவ்வாறான அற்புதங்கள் நிகழ்ந்தும் என்ன செய்யவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்ள தயாராக இருக்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கை உடையவர்களில் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 6ஆம் அத்தியாயம் 75ஆம் வசனம். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம் என்று 20ஆவது அத்தியாயத்தில் 23ஆம் வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹ்களுக்கு இந்த சூரத்துல் இஸ்ரால் அல்லாஹு தஆலா இவ்வாறு அழைத்து சென்றது லினுரியஹு மின் ஆயாத்தினா, நமது அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த மிஅராஜுடைய பயண இந்த நிகழ்வுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதியை அல்லாஹு தஆலா தனது அத்தாட்சிகளை காண்பித்து அவர்களுக்கு வழங்கினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறாக என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய இந்த பயணத்துக்கு பிறகு, அதே மாதிரி நீங்கள் சூரத்துல் இஸ்ராவை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த பயணத்தை பற்றி பேசப்படுகின்ற வசனம் ஒன்றுதான். அதன் பிறகு அதில் பெரும்பாலும் அதிகம் பேசப்படுவது யாரை பற்றி என்றால் இந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி, இந்த யூதர்களை பற்றி அங்கு பேசப்படுகிறது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் என்பதும் நேரடியாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மேராஜுக்கு அல்ல, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து எங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு பிறகுதான். எனவே இதெல்லாம் எதை சொல்கிறது என்றால், இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புகள் எல்லாம் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணத்தால், அக்கிரமங்களின் காரணத்தால் அவைகளெல்லாம் அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு பறிக்கப்பட்டு இன்னொரு சமுதாயத்திலும் என்ன செய்யப்பட போகிறது, அது வழங்கப்பட போகிறது என்ற அந்த செய்திகள் எல்லாம் அதில் இருக்கின்றன என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் அந்த வழியிலே பயணிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தாங்களா இல்லையா, சாணுக்கு சான் முலத்துக்கு முலம் பின்பற்றி, அப்படியாக
நாம் மாறிவிடக்கூடாது. நாம் தனித்துவத்தை, இஸ்லாத்தின் தனித்துவத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில இந்த மிஅராஜுடைய இந்த பயணத்துக்கு பிறகு உள்ள அடுத்த நிகழ்வாக நாம் எந்த நிகழ்வை இப்போது பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கை நடந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு உள்ள திருமணம், இதை பற்றிய செய்தி நாங்கள் புகாரில் பார்க்கின்ற போது, நபித்துவத்தின் அந்த 11வது ஆண்டு ஷவ்வால் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் என்ன செய்கிறாங்க, முடிக்கிறாங்க. அப்போது ஆயிஷாவுடைய வயது 6 இருக்கிறது. பிறகு மதீனாவுக்கு சென்ற முதல் வருடம் ஆயிஷா அவர்கள் 9வது வயதில் அவங்க அந்த பருவ வயதை அடைந்த போது அவர்களோடு இல்லறத்திலே இணைந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் குறிப்பாக அவங்களோட தாவாவை வேகப்படுத்துவாங்க, மும்முரப்படுத்துவாங்க. ஏன்னா நிறைய மக்கள் ஹஜ்ஜுக்கு வருகின்ற காரணத்தால். அப்போ நபித்துவத்துடைய 11வது ஆண்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது ஹஜ்ஜுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தாவாவை சில இளைஞர்களுக்கு முன்வைக்கிறாங்க. சில இளைஞர்களுக்கு தாவாவை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறார்கள். இவ்வாறு அந்த தாவாவை முன்வைத்தவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அகபா என்ற இடத்துல நீங்கள் எடுத்தீங்களா, உங்களுக்கு தெரியும், மினால அகபா என்பது அந்த இறுதியாக இருக்கக்கூடிய ஜம்ராவுக்கு என்ன சொல்லுவோம், ஜம்ரத்துல் அக்கபா, அந்த இறுதியாக உள்ள ஜம்ரான்னு சொல்லுவோம். அப்போ எனவே ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை கடந்து செல்கின்ற போது சிலருடைய குரல்களை கேட்டு ரசூலுல்லாஹ் அவர்களோடு பேச விரும்பினாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்ரஜ் என்ற கோத்திரம், மதீனாவில் உள்ள அந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்து 6 இளைஞர்கள், அஸ்ஸாத் இப்னு ஜுராரா, அதே போன்று அவுஃப் இப்னு ஹாரிஸ், அதே போன்று ராஃபி இப்னு மாலிக், அதே போன்று குத்பா இப்னு ஆமிர், உக்பா இப்னு ஆமிர், ஜாபிர் இப்னு அப்துல்லா போன்ற இந்த 6 பேர் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். சந்தித்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு தாவாவை செய்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தாவா செய்கிறதுக்கு ஒரு பின்னணி எதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால், யூதர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்களுக்கும் இந்த மதீனாவாசிகளுக்கும் பிரச்சனை வருகின்ற போது யூதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இறுதி காலத்தில் ஒரு நபி வருவார், அவரோடு சேர்ந்து நாம் உங்களை என்ன செய்வோம், உங்களோடு போரிட்டு உங்களை கொலை செய்வோம் என்று இந்த யூதர்கள் அடிக்கடி சொல்வார்கள். எனவே இந்த செய்தியை இவர் தூதர், அல்லாஹுடைய தூதர் என்ற செய்தியும் அந்த தாவா சத்தியத்தின் பால் அழைப்பு இவர்களுக்கு வந்தவுடன் இந்த பின்னணி இவர்களிடம் இருந்தது. எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய இந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, நீங்கள் யார் என்று கேட்கும் போது, நாங்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், யூதர்கள் உங்களுடைய நண்பர்களா என்று கேட்குறாங்க. அப்போ அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் என்னோட அமர மாட்டீங்களான்னு சொல்லி தாவாவை செய்கிறார்கள், சத்தியத்தின் பால் அழைக்கிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்களை இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தினான். எனவே அவர்கள் நினைத்தாங்க, யூதர்களுக்கு முன்பு நாம் இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு அவாவிலே அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனா உங்களுக்கு தெரியும், மதீனாவில் உள்ள மதீனாவாசிகள் போர்களாலே களைத்து போயிருந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜுக்கு மத்தியில் உள்ள போர்கள், இந்த போர்களாலே களைத்து போயிருந்த ஒரு சமுதாயம். எனவே அவர்களுக்கும் ஒரு விடிவு தேவைப்பட்டது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும், ஒரு விடிவு நமக்கு வேண்டுமென்று இருந்தவர்களுக்கு இது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகும் இதை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்று அங்கு தாவாவை செய்கிறார்கள். இந்த 6 இளைஞர்களும் தாவாவை மேற்கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லா வீடுகளுக்கும் போய் தாவா செல்கின்ற அமைப்பில் அவங்களோட தாவாவுடைய பணி அமைகிறது. எனவே என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் எந்த அளவு இவர்களுடைய தாவா வெற்றி அளித்தது என்பதை நாம் பார்ப்போம். அக்கபாவுடைய முதல் ஒப்பந்தம், அடுத்த தலைப்பு என்ன, அக்கபாவுடைய முதல் ஒப்பந்தம். இப்போ மதீனாவை சேர்ந்த அந்த 6 நபர்கள் தானே முதல்ல வந்தாங்க. நபித்துவத்தில் எத்தனை வருடம் பார்த்தோம், 11 ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்தார்கள். எனவே அடுத்த வருடம் 12ஆம் வருடம் ஹஜ்ஜுடைய காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். அதில் 15 பேர் வந்திருந்தாங்க. எத்தனை பேர், 15 பேர்கள் வந்திருந்தார்கள்.
அந்த முந்தைய ஆண்டு வந்த 6 நபர்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தவிர மற்ற 5 பேர் அதில் வந்திருந்தாங்க. அவர்களோடு புதிதாக 7 பேர் என்ன செய்தாங்க வந்திருந்தாங்க. எனவே முந்தைய 5 பேர் அந்த ஹஸ்ரஜ் கிளையும் பிந்திய 20 வந்து அவுஸ் கிளையும் சேர்ந்தவர்கள். இவ்வாறாக அவங்களோட பெயர்களும் இதில் என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. முஆத் இப்னு ஹாரிஸ், அதே போன்று தக்வான் இப்னு அப்துல் கைஸ், உபாதா இப்னு சாமித், யசீத் இப்னு சாலபா, அப்பாஸ் இப்னு உபாதா, அபுல் ஹைசம் இப்னு தைமஹான், அதே மாதிரி உவைம் இப்னு சம்தா, இவ்வாறாக ரலியல்லாஹு அன்ஹும் 7 பேர் என்ன செய்கிறாங்க வருகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் இவங்க எங்கே சந்திக்கிறாங்க, மினாவில் அந்த அகபா என்ற இடத்துல தான் என்ன செய்கிறார்கள், சந்திக்கிறார்கள். அப்போ இதில் வந்து அவங்க செய்த பையத் உறுதிமொழி, என்ன உறுதிமொழி பையத் செய்தாங்க? இப்போ குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 6வது அத்தியாயத்துடைய 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதில் அந்த நபியை நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹ்வுக்கு யாதை ஒன்றையும் நாம் இணை வைப்பதில்லை என்றும், திருடுவதில்லை என்றும், விபச்சாரம் செய்வதில்லை என்றும், தங்கள் பெண் சந்ததிகளை கொலை செய்வதில்லை என்றும், தங்களுடைய கைகால்கள் ஆகிய அதாவது பொய்யென தெரிந்த கற்பனையான அவதூறு கூறுவதில்லை என்ற விஷயங்கள் கற்புடைய விஷயத்தில், அதே போன்று இவ்வாறாக உங்களுக்கு அவர்கள் வாக்குறுதி பையத் செய்து தந்தால் அவருடைய வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக அவர்கள் முன்னர் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கோருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் கிருபையாளன் என்ற இந்த வசனம். எனவே இந்த பையத்தை தான் அவர்கள் இதில் உள்ள பையத்தை தான் அவங்க என்ன செய்கிறாங்க செய்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த பையத்தை பொறுத்தவரை உபாதத் இப்னு சாமித் அறிவிக்கிறார்கள். நாங்கள் என்ன அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நாம் அதாவது வாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது, அவதூறு கூறக்கூடாது, நன்மையில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று என்னிடம் நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்பதை அவர் அறிவிக்கிறார். உங்கள் யார் இந்த உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான். யார் இதில் வந்து சில குற்றங்களை செய்து அதற்காக உலகிலே தண்டிக்கப்படுவாரோ அந்த தண்டனை அவர் என்ன செய்கிறார், அந்த பாவத்தை போக்கிவிடும். ஒரு குற்றம் செய்து அந்த குற்றத்தை அல்லாஹ் மறைத்து விட்டால் அது அல்லாஹ்வின் விருப்பத்துக்குட்பட்டது. அவன் விரும்பினால் அவரை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். இவ்வாறு ரசூலுல்லாஹ் கூறி முடிக்கிறாங்க. எல்லோரும் இந்த உறுதிமொழியை செய்கிறாங்க என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவங்க இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இவ்வாறு பையத் செய்து இவ்வாறு செல்கின்ற போது ரசூலுல்லாஹ் அவர்களோடு ஒரு அழைப்பாளரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தாயையும் அழைப்பி வைக்கிறாங்க. யார் அவரு? எந்த சஹாபி? மாஷா அல்லாஹ், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து அழகா குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தார்கள். எனவே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களும் தாவாவுக்காக மதீனாவுக்கு செல்கிறார்கள். எனவே அவங்க யார்ட வீட்டில் தங்குறாங்கன்னா அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு வீட்டில் தான் தங்குறாங்க. அவங்க குர்ஆனுடைய ஞானமிக்கவராக குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனவே அவர்கள் என்ன செய்தாங்க, அல் குர்ஆனை ஓதி மக்களுக்கு தாவா செய்தார், அழைப்பு பணியை செய்தார். அவங்களோட தாவா என்பது மிக பெரும் ஒரு வெற்றி அளித்தது. அதாவது அந்த தாவாவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானவர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் நாங்கள் பார்க்கலாம் மிக முக்கியமானவர்கள் என்று வரக்கூடியவர்களில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது உசைத் இப்னு ஹுதைர் என்று சொல்லக்கூடியவர், அதே போன்று சாத் இப்னு முஆத், இப்படி பலரை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ இவ்வாறாக பலருக்கு இவருடைய தாவா என்ன செய்கிறது, பயனளிக்கிறது. அதில் வந்து அவங்கெல்லாம் கோத்திர தலைவர்கள், பனு அப்துல் அஷல் கோத்திரத்துடைய தலைவர்கள். அப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே அவங்க போய் தாவா செய்யலாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே நான் உங்களோடு பேச மாட்டேன் என்று சொல்கிறாங்க. எனவே அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள், இவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்போ முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய தாவா என்பது மிக வெற்றி அளித்தது. எந்த அளவுக்குனா மதீனாவுடைய எல்லா வீடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் போய் சேர்கின்ற அளவுக்கு அவங்களோட தாவாவில் அல்லாஹ் பரக்கத் செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இதன் பிறகு இவ்வாறாக இஸ்லாம் மதீனாவிலே பரவியதன் பிறகு அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கக்கூடியது அகபாவுடைய 2வது ஒப்பந்தம். அகபாவுடைய 2வது ஒப்பந்தம் இது நபித்துவத்துடைய எத்தனாவது வருடம்? நபித்துவத்துடைய 13வது வருடம். ஹஜ்ஜுடைய காலம் பாருங்க, ஹஜ்ஜுடைய காலம், மக்கள் ஒன்று கூடக்கூடிய காலம், தவாவுக்கு நல்லதொரு காலம், அப்படியே இல்லையா? மக்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுவார்களோ அதை நாங்கள் தவாவுக்கு பயன்படுத்த வேண்டும், தவாவுக்கு அதை ஒரு சந்தர்ப்பமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது, அப்படியா இல்லையா? மக்களுக்கு எளிதாக தாவா போய் சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக
இப்போ ஹஜ்ஜுக்காக என்ன செய்கிறாங்க, மக்கள் வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதீனாவில் சுமார் 70க்கும் அதிகமானவர்கள், 70க்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்கா வந்தாங்க, மதீனாவிலிருந்து வந்தார்கள். எனவே இவங்க வரும்போது என்ன பேசிக்கொள்றாங்கன்னு பாருங்க. வரும்போது வரக்கூடிய வழியில் என்ன பேசிக்கொள்றாங்க, அதாவது மக்காவின் மலைப்பாதைகளில் சுற்றி திரிந்து கொண்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு மக்களை அஞ்சிய நிலையில் வாழ்ந்து வர நபி அவர்களை நாம் எதுவரை விட்டு வைத்திருப்பது. சுப்ஹானல்லாஹ். மதீனாவாசிகள் என்ன செய்கிறாங்க, இப்படியாக உணர்ச்சியோடு பேசினார்கள். அல்லாஹுடைய தூதரை நாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று மதீனாவாசிகள் பேசினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறான ஒரு உறுதியோடு தான் இவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பு மிக இரகசியமாக அமைன அந்த பயணத்தை பொறுத்தவரையில் அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். எனவே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்பாவில் பிறை 12 நள்ளிரவில் தான் அந்த சந்திப்பு நடக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மதீனாவிலிருந்து வந்த அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு அமைகிறது. இந்த சந்திப்பு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சந்திப்பாக இருக்கிறது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஹஜ் செய்ய மக்காவுக்கு வந்திருந்தோம். ஹஜ் முடிந்த 2வது தினத்தில் அகபாவில் சந்திக்கலாம் என்று நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் பேசி முடிவு செய்தோம். அதன்படி நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க நாங்கள் தயாரானோம். அப்போது எங்களுடன் எங்கள் தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான அபூ ஜாபிர் எனப்படும் அப்துல்லாஹ் இப்னு அமர் இப்னு ஹராம் என்பவரையும் உடன் அழைத்து கொண்டோம். இவர் வந்து ஜாபிர் என்னுடைய தந்தை. எனவே எங்களுடன் வந்தவர்கள் அதுவரை இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தவர்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதையும் கூறவில்லை. அபூ ஜாபிருக்கு நாம் இஸ்லாத்தை பற்றி விளக்கம் கொடுத்தோம். அபூ ஜாபிரை, நீங்கள் எங்களின் தலைவர்களில் ஒருவர், எங்களின் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் நீங்களும் ஒருவர். நீங்கள் நாளை நரக நெருப்பில் வேதனை செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி இஸ்லாத்தின் பக்கம் அவரை நாம் அழைத்தோம். இஸ்லாத்துக்குரிய அழைப்பை நாம் அவருக்கு கொடுத்தோம். அப்போ நாம் அல்லாஹ்வுடைய தூதரை அகபாவிலே சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் சொன்னோம். அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை தழுவி எங்களோடு அகபா ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் வந்து அதாவது 12 தலைவர்கள் இதில் நியமிக்கப்படுகிறார்கள். அதாவது காப் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, அன்று இரவு நாம் என்ன செய்தோம், எங்கள் கூடாரங்களிலிருந்து எங்கள் கூட்டத்தாரோடு நாம் தங்கியிருந்து விட்டு இரவின் 3இல் ஒரு பகுதி கழிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக இரகசியமாக வெளியாகி நாம் அகபாவுக்கு அருகில் உள்ள கணவாயில் ஒன்று சேர்ந்தோம். அங்கே நாங்கள் ஆண்களில் 73 பேர், பெண்களில் மாஜின் என்று சொல்லக்கூடிய மாஜின் என்ற குடும்பத்தை சேர்ந்த உமாரா ரலியல்லாஹு அன்ஹா, அதான் அவங்களோட பேர் நுசைபா பின்த் காப். அதே போன்று சலமா குடும்பத்தை சேர்ந்த மணி என்ற அஸ்மா பின்த் அமர் ரலியல்லாஹு அன்ஹா என்ற 2 பெண்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த அகபாவுடைய உடன்படிக்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறார். அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்போ எனவே அவங்க வந்து அந்த உரையாடலில் முதல்ல அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தான் என்ன செய்கிறாங்க, பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, பேச்சை ஆரம்பிக்கிறார்கள், உரையாடல் ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு பாடத்தை நிறுத்துவோம். வரக்கூடிய வாரம் இந்த இடத்திலிருந்து நாம் இந்த பாடத்தை தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.